Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோவில் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதமோட நெக்ஸ்ட் அல்காரிதம் ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். சீக் டைம்னா என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ட்ராக்ஸ் இத்தனை இருக்குது, ஒவ்வொரு பிளேட்டர்ஸும் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸாக டிவைட் ஆகிருக்கும், ஒவ்வொரு ட்ராக்ஸும் செக்டர்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய ரீட் ஹெட்டு இந்த ட்ராக்கில் இருக்குது. நம்ம இந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக்குக்கு நம்ம போகிறதுக்கு ஆகிற டைம் தான் சீக் டைம். ஸோ வந்திருக்க ரெக்வஸ்ட்டில் எந்த சீக் டைம் கம்மியாக இருக்கோ அந்த இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து அக்சஸ் பண்ணும். அதுதான் ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட்டு. நம்மளுடைய எக்ஸாம்பிளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் 50 இருக்குது. மொத்தம் 200 ட்ராக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டர்ஸ் எடுக்கிறோம். அந்த பிளேட்டரில் இந்த ஆர்டரில் இருக்க ட்ராக்ஸை நான் அக்சஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இதில் என்ன அப்படின்னா, எதுக்கு கம்மியான சீக் டைம் இருக்கோ அதை எடுத்து அக்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் இருக்குது 50. உள்ளதில் யார் 50க்கு பக்கத்தில் இருக்கா, அப்போ ஏதாவது எந்த ட்ராக்கை ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 50லேருந்து 43க்கு தான் டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ அதனால் 43க்கு அப்புறம் யாருக்கு கம்மி அப்படின்னா 24. 24க்கு அப்புறம் 16. மிச்சம் யார் இருக்கா? 82, 170, 140, 90. ஸோ உள்ளதுலேயே யாருக்கு சீக் டைம் கம்மி? 82. ஸோ அதனால் 82க்கு வரும். அடுத்தது 140, அடுத்தது 170, அடுத்தது 190. ஸோ இந்த ஆர்டரில் நம்மளுடைய ட்ராக்குக்கு ட்ராவல் பண்ணும் ரீட் ரைட் ஹெட் பொசிஷன். ஸோ டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 50 - 43, 43 - 24, 24 - 16 அண்ட் 82 - 16, 140 - 82, 170 - 140, 190 - 170. இது இன்னும் ஷார்ட்டாக எப்படி போடலாம்? 50 - 16 + 190 - 16ன்னு போட்டாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட் எவ்வளோ? 208. இதில் இந்த ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்லேயே இதே ஆர்டரில் தான் எக்ஸாம்பிள் எடுத்து ப்ராசஸ் பண்ணோம். அதில் நம்மளுடைய டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட் எவ்வளோ வந்துச்சு? 600 and something வந்துச்சு. ஆனால் இதில் எவ்வளோ? வெறும் 208லேயே நம்மளுடைய ஒர்க்கை முடிச்சிட்டோம். அப்போ இதில் ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ ஆகுது? நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் சீக் டைம் யாருக்கு கம்மியாக இருக்குன்னு கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம இருக்கிற வேலையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதிகமாக்கியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சீக் டைம் அதிகம். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். ஸ்டார்வேஷன்னா என்னென்னா, இப்போது எனக்கு வந்திருக்க ஆர்டரில் 190, 180, 16, 15, 13ன்னு இருக்குது. என்னுடைய ரீட் ரைட் பொசிஷன் 50லே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வந்தோடனே பார்க்கும் யாருக்கு கம்மியாக இருக்குது? 16, 15, 13. இந்த சைடு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லை அதுக்கப்புறமும் மறுபடியும் சீக் டைம் கம்மியாக உள்ள ப்ராசஸ் வருதுன்னா அதை தான் ப்ராசஸ் பண்ணும். இந்த 190க்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம். ஆனால் ஃபஸ்ட்டாக வந்தது யார்? 190 தான். ஸோ இந்த 190 ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே ஸ்டார்வேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் எங்கே வரும்? இந்த ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட்டில் அதிகமாக வரும். இவ்வளோதாங்க ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட். தேங்க்யூ.